தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பாக இன்று மாலை 5:30 மணிக்கு வெளியாகிறது வெள்ளை அறிக்கை. சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்கும் நிலையில் வெள்ளை அறிக்கையை வெளியிடுகிறார் நிதியமைச்சர் மரிய வில்சன். தமிழ்நாட்டில் மின்தடை அதிகரித்து வரும் நிலையில் முதல்வர் விஜய் ஆலோசனை. மின் உற்பத்தியை பெருக்குவது, கொள்முதல், பணி நியமனம் குறித்தும் ஆலோசித்திருப்பதாக தகவல். திமுக அரசின் ஒப்பந்தத்தால் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆண்டுதோறும் கட்டணத்தை தன்னிச்சையாக அறிவிக்கிறது. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படுகிறதா என்ற கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் சூசகமாக பதில். ஒரு வருடமும் அரசையே கேட்காமல் ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வர மாதிரியான ஒரு சட்ட விதிகளை அவங்க பண்ணிட்டாங்க. 2022 டேரிஃப் ரிலீஸ் அப்ப திமுக செய்து விட்டார்கள். அந்த காஸ்ட்டை எப்படி இன்கர் பண்ணலாம், பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் எப்படி அதை சரி செய்யலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக முதல்வர் அதுக்கு தான் இப்போ இன்னைக்கு ஆலோசனை நடக்கவிருக்குது. சென்னை கலைவாணர் அரங்கில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான 2 நாட்கள் பயிற்சி தொடக்கம். முதல்வர் விஜய் குத்து விளக்கேற்றி பயிற்சியை தொடக்கி வைத்தார். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறார்கள். சட்டமன்ற கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவுறுத்தல். ஒரே ஒரு நிகழ்வு ஆட்சி மாற்றத்தையே ஏற்படுத்திவிடும் என எச்சரிக்கை. சட்டமன்றத்தில் நடக்கிற சில நிகழ்வுகள் வெளியிலே மக்கள் பார்க்கின்றால் என்பது மட்டுமல்ல, ஆட்சி மாற்றத்திற்கு கூட அது வழிவகுத்துவிடும். தமிழகத்தில் நடப்பது விஜய் மாடல் அரசு என சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பேச்சு. ஒரு புன்னகையால் மாற்றத்தை ஏற்படுத்தியவர் விஜய் எனவும் பாராட்டு. நான் திண்ணமாக சொல்லுவேன், இந்த மாடல் அரசு விஜய் மாடல் அரசு. இந்த மாடல் அரசு முதலமைச்சர் விஜய் மாடல் அரசு. ஏனென்றால் என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ என்று கதையிடை கிடந்த அந்த மக்களுக்கு ஒரு புன்னகையாலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற மாபெரும் தலைவர் நீங்கள். முதல்வர் விஜயுடன் வங்கி அதிகாரிகள் சந்திப்பு. தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆலோசனையில் SBI, IOB, KVP, CUB, மெர்கண்டைல் வங்கி அதிகாரிகள் பங்கேற்பு. கூட்டுறவு வங்கிகள் மூலம் 75,000 ரூபாய் வரை பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 50,000 இருந்த கடன் தள்ளுபடி வரம்பை உயர்த்திய தமிழக அரசு. ரூபாய்க்கு மேல் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் 35,000 ரூபாய் வரை தள்ளுபடி. தமிழக அரசின் புதிய கடன் தள்ளுபடியால் சுமார் 14,43,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என அறிவிப்பு. விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று விவசாயிகள் போராட்டம். சேலத்தில் சாட்டையால் அடித்துக் கொண்டு தமிழக அரசிடம் கோரிக்கை விடுத்த விவசாயிகள். சொன்னீங்களே விவசாய கடன் தள்ளுபடி என்று தள்ளுபடி செய் விவசாய கடன்களை தள்ளுபடி செய். பொய்வா குருதி. பயிர்க்கடன் தள்ளுபடியில் தாவேக அரசு நாடகம் ஆடுவதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் வலியுறுத்தல். விவசாயிகளுக்கு தாவேக அரசு அறிவித்த 75,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி போதாது. தமிழ்நாடு அரசின் அறிவிப்பால் கூடுதலாக 21,000 பேர் மட்டுமே பயனடைவர் என்றும் அன்புமணி கருத்து.
தமிழ்நாட்டில் நேற்று ஒரே நாளில் 5 போக்சோ வழக்குகள் பதிவான கொடூரம். குழந்தைகள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் அருகே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட 3 வயது குழந்தையின் உடல் அடக்கம். வசித்து வந்த ஊரில் அடக்கம் செய்யாமல் பொன்னேரி சுடுகாட்டில் இறுதிச் சடங்கு செய்தது ஏன் என்றும் பொதுமக்கள் கேள்வி. வயது குழந்தை கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட பீகார் இளைஞர் பிபின் மஞ்சிக்கு 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். புழல் சிறையில் அடைத்த காவல்துறை. திருவள்ளூர் அருகே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட குழந்தையின் குடும்பத்திற்கு அரசு சார்பில் 8 லட்சம் ரூபாய் நிதி உதவி. கும்மிடிப்பூண்டி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு பெற்றோரை வரவழைத்து அமைச்சர் குமார், மாவட்ட ஆட்சியர் நிதி வழங்கி ஆறுதல். திருப்பத்தூரில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணியிலிருந்த பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் கைது. தட்டி கேட்டவர்களை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்றதால் அதிர்ச்சி. சென்னை வடபழனியில் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த பெண்ணுக்கு பைக்கில் வந்தவர் பாலியல் சீண்டல். பாதிக்கப்பட்ட பெண்ணின் புகாரை அடுத்து இளைஞர் ஒருவர் கைது. நெல்லையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை. முதியவரை கைது செய்தது காவல்துறை. சவாலும் சவடாலும் விட்டவர் எப்போது சைலண்ட் மோடிலிருந்து வெளியே வருவார்? மக்களின் பாதுகாப்பு பிரச்சினைக்கு கால்ஷீட் எப்போது எனவும் முதல்வர் விஜய்க்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி. வன்கொடுமையால் இறந்த குழந்தைகளை பெற்றோருக்கு தெரியாமல் வேறு இடத்தில் அடக்கம் செய்வதா? வை சைலண்ட் சிஎம் என்ற ஹேஷ்டேகுடன் தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. சிங்கப்பெண் படைக்கு அதிகாரம் இல்லை, பிரத்யேக எண் ஏதும் இல்லை. பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை மூடி மறைக்க தாவேக அரசு முயற்சிப்பதாகவும் திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி அரசு எந்த கவலையும் காட்டவில்லை. அதை எப்படி மூடி மறைப்பது அப்படிங்கிற வழிகளைத்தான் இன்று அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்படாவிட்டால் அடுத்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்தும் திமுகவுக்கு கிடைக்காது. ஒரு தேர்தலில் கூட கூட்டணி இல்லாமல் திமுகவால் வெல்ல முடியாது என்றும் காங்கிரஸ் அமைச்சர்கள் கூட்டறிக்கை. தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எப்படி வெல்லும்? அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை மீண்டும் மறைமுகமாக சாடிய முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர். அதிமுகவிலிருந்து விலக முடிவெடுத்து விட்டாரா எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சி. விஜயபாஸ்கர்? உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா என்று சமூக வலைதளத்தில் பதிவு. அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் ராஜினாமா குதிரை பேரம் என்பதற்கு ஆதாரம் உள்ளதா? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி தொடுக்கப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தாவேகாவில் இணைந்துவிட்டு அதிமுகவினரை தாக்கிய கும்பகோணம் கவுன்சிலருக்கு கண்டனம். சீண்டி பார்க்க நினைத்தால் எதிர்வினையை சந்திக்க நேரிடும் என தாவேகாவுக்கு அதிமுக எச்சரிக்கை. பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் கொடுப்பது எப்போது என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கேள்வி. மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து தாவேக அரசு மிகப்பெரிய மோசடியை செய்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு.
நடிகர் ரஜினிகாந்துடன் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் சந்திப்பு. தற்போதைய அரசியல் சூழல் குறித்து விவாதித்திருப்பதாக தகவல். மண்ணும் மானமும் பெரிதென்று மாபெரும் போர் செய்த மாவீரர்கள் மருதுபாண்டியர்கள் என பதிவு செய்துள்ள ஆளுநர் அர்லேக்கர். ஆங்கிலேயருக்கு எதிராக ஜம்புதீவு பிரகடனத்தை மருது சகோதரர்கள் வெளியிட்ட நாளை நினைவு கூர்ந்து பதிவு. தமிழகத்தில் காலியாக உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பிடுக. 22 பல்கலைக்கழகங்களில் 16 துணைவேந்தர் பணியிடங்கள் காலியாக இருப்பதை சுட்டிக்காட்டி ராமதாஸ் பதிவு. தமிழகத்திற்கு காவிரி நீர் திறப்பதில் கர்நாடகா அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் புகார். ஜூன் மாதத்தில் வழங்க வேண்டிய 9.19 டிஎம்சியில் இதுவரை 3.36 டிஎம்சி மட்டுமே திறக்கப்பட்டிருப்பதால் கவலை. தமிழக அரசின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணையை எந்த கொம்பனாலும் கட்ட முடியாது. முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். தமிழ்நாட்டினுடைய முழு ஒப்புதல் இல்லாமல் எந்த கொம்பனாலும் மேகதாதை கட்ட முடியாது. அதுதான் தீர்ப்பு. சென்னை எழும்பூரில் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் நலச்சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி டாஸ்மாக் விற்பனையாளர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரதம். தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்த உள்ளதாக புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் பேட்டி. 2 தொகுதிகளில் போட்டியிட்ட ரங்கசாமி ராஜினாமா செய்ததால் இடைத்தேர்தல். புதுச்சேரி தேர்தல் தோல்விக்கு திமுகவே காரணம் என்று வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. தமிழகத்தைப் போல புதுச்சேரியிலும் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தொடர்வதாகவும் உறுதி. கேரளாவில் ஷிகெல்லா தொற்றுக்கு மேலும் ஒருவர் உயிரிழப்பு. நடப்பாண்டில் இதுவரை 138 பேருக்கு பாதிப்பு உறுதி. போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்காக ஈரானுக்கு 28,000 கோடி ரூபாய் தரவுள்ளதாக வெளியான செய்தி பொய் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மறுப்பு. அணு ஆயுதத்தை ஒருபோதும் வைத்திருக்கப் போவதில்லை என்று ஈரான் உறுதியளித்திருப்பதாக தகவல். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்கள் பாதுகாப்பான வழித்தடத்தில் பயணத்தை தொடங்கின. அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதிவு. போர் நிறுத்த முடிவின் எதிரொலியாக கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து சரிவு. 4 மாதங்களில் முதல் முறையாக $83க்கும் கீழ் குறைந்தது. அமெரிக்காவின் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தின் கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சையின் பேச்சை புறக்கணித்த மாணவர்கள். இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் கூகுள் நிறுவனம் ஒப்பந்தம் போட்டுள்ளதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. Second commencement speech I've ever given. The first was literally in my backyard. காலநிலை மாற்றத்தால் பெரிதும் பாதிக்கப்படும் அபாயத்தில் முதியவர்கள். அதிர வைக்கும் ஹெல்ப் ஏஜ் இந்தியா நடத்திய ஆய்வறிக்கை. தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 1,680 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 80 ரூபாய் குறைவு. சென்னையில் ஒரு சவரன் 1,12,480 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை நேற்று கிலோவுக்கு 10,000 ரூபாய் அதிகரித்த நிலையில் இன்று 5,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கு விற்பனை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மழை பெய்யும். புதுச்சேரி காரைக்காலிலும் இன்று மழை பெய்யும் என கணிப்பு.
நீலகிரி, திண்டுக்கல், தேனி உட்பட 7 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. சென்னையில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. நீட் மறு தேர்வு நடக்கும் வரை டெலிகிராம் மொபைல் செயலிக்கு தற்காலிக தடை விதித்தது மத்திய அரசு. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. மருத்துவர் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே கடைகளில் இனி இருமல் மருந்து வாங்க முடியும். இருமல் மருந்தை நேரடியாக வாங்கி குடித்ததால் அசம்பாவிதங்கள் ஏற்பட்ட நிலையில் விதிகளில் திருத்தத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு. கடன் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு காப்பீட்டு சேவையையும் கட்டாயப்படுத்தி விற்கும் நடைமுறைக்கு ரிசர்வ் வங்கி தடை. வங்கிகளுக்கு விதிக்கப்பட்ட புதிய உத்தரவு வரும் ஆண்டு முதல் அமலுக்கு வருகிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போட்டி. உலகக்கோப்பை போட்டியில் களமிறங்கிய கேப் வெர்டே அணி ஸ்பெயினை திணறடித்தது. வயது வெறும் எண் மட்டுமே என்பது மீண்டும் உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தில் நிரூபணம். 40 வயதில் அறிமுகமாகி ஸ்பெயின் அணியை திக்குமுக்காட வைத்த கேப் வெர்டே அணி வீரர் ஒசன்ஹா. உலகக்கோப்பை கால்பந்து தொடரை ஒட்டி உற்சாகத்தில் மிதக்கும் கேரள கால்பந்து ரசிகர்கள். திரிஷூரில் உலகக்கோப்பை போன்ற பிரம்மாண்டமான சிலை வடிவமைப்பு.